பண பரிமாற்ற மோசடி, போதைப்பொருள் கடத்தல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு டெலிகிராம் செயலி பயன்படுவதாக ஐரோப்பிய நாடான பிரான்ஸ் குற்றம் சாட்டியது. இந்த சூழலில் கடந்த சனிக்கிழமை ஐரோப்பிய நாடான அசர்பைஜானில் இருந்து பிரான்ஸ் பாரிஸ் விமான நிலையம் வந்திறங்கிய டெலிகிராம் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான CEO பாவில் த்ரூவ் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். டெலிகிராம் மூலம் நடைபெறும் சட்டவிரோத குற்றச் செயல்களுக்கு டெலிகிராம் நிறுவனம் துணை போகிறது என்றும், குற்றவியல் நடவடிக்கைகளை கண்காணிக்க தவறியது என்றும், பயனாளர்களின் தரவுகளை அரசிடம் இருந்து மறைத்து பாதுகாத்தது போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவரை பிரான்ஸ் அரசு கைது செய்திருந்தது. டெலிகிராம் CEO பாவில் த்ரூவ் நிபந்தனை ஜாமீனில் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார். இதற்கான ஜாமீன் தொகையாக நீதிமன்றத்தில் சுமார் 5 மில்லியன் யூரோக்கள் செலுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் வாரம் 2 முறை காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.